இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். அமெரிக்கால குழாயில தான் நான் தண்ணி குடிப்பேன். நான் மட்டும் இல்ல, சமீரா ரெட்டியே குழாயில தான் தண்ணி குடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அமெரிக்காவில் நம்ம டேப்ல இருந்து வர தண்ணியை அப்படியே குடிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே பியூரிஃபை ஆகி ஃபில்டர் ஆகி தான் வீட்டுக்கு வருது. ஸோ நம்ம அந்த தண்ணியை அப்படியே குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டேப்ல இருந்து வர கோல்ட் வாட்டரை நம்ம குடிக்கலாம், ஒரே டேப்ல இருந்து வர ஹாட் வாட்டரை குடிக்க முடியாது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம். நம்ம இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டு பைப்ஸ்ல இருந்தும் ஹாட் வாட்டர் வரும். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக வரும். நம்ம டேப்பை ஓப்பன் பண்ணி ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அதுலேருந்து ஹாட் வாட்டர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இந்தியாவில் ஹாட் வாட்டர் வேணும்னா அதுக்குன்னு நம்ம போய் ஹாட் வாட்டர் ஸ்விட்ச் போடணும். அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் போய் குளிக்கிறதுக்கு இல்லைன்னா எதுக்கு தேவையோ நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். ஆனால் இங்கே கிச்சன் ஆகட்டும், பாத்ரூம் ஆகட்டும், எந்த நேரமும் நம்மளுக்கு ஹாட் வாட்டர் வரும். ஸோ எப்படி இந்த ஹாட் வாட்டர் வருது, ஆனால் அதை ஏன் நம்ம கிச்சனில் ஹாட் வாட்டர் வந்தோ அதை ஏன் நம்ம குடிக்க முடியாது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல எந்த நேரமும் எப்படி நம்மளுக்கு ஹாட் வாட்டர் வருது அப்படின்னா, இங்கே நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி தான் ஒரு சின்ன டேங்க் நம்மளுக்கு பாத்ரூம் பக்கத்தில் இருக்கும், ஹாட் வாட்டர் டேங்க்கு. அதில் வாட்டர் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிடும். நம்ம பாத்ரூமில் டேப் ஓப்பன் பண்ணும்போது அந்த டேங்க்கில் ஸ்டோர் ஆகிருக்க வாட்டர் நம்மளுக்கு பக்கெட்டில் வரும். இதே மாதிரி தான் இங்கேயும். ஆனால் இது கொஞ்சம் பெரிய சிஸ்டமாக இருக்குது. ஸோ அங்கே ஒரு வாட்டர் ஹீட்டர் இருக்குது, அதோட ஒரு பெரிய ஸ்டோரேஜ் டேங்க்கும் இருக்குது. இந்த வாட்டர் ஹீட்டர் எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டராக இருக்கலாம், சோலார் வாட்டர் ஹீட்டராக இருக்கலாம், இல்லைன்னா கேஸ் வாட்டர் ஹீட்டராக இருக்கலாம். டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டராகவும் இருக்கலாம், வித் டேங்காகவும் இருக்கலாம். ஸோ வித் டேங்காக இருந்ததுன்னா வாட்டர் போய் ஸ்டோர் ஆகிடும். வித்தவுட் டேங்காக இருந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக அதுக்குள்ளே இருந்து வெளியில் வரும்போதே வாட்டர் ஹீட் ஆகி வந்துடும். அது நேராக நம்மளுக்கு டேப்க்கு வந்துடும். அப்புறம் ஏன் இதை குடிக்கக்கூடாது? நல்லா ஹீட் ஆகி தானே வருது. இதில் ஆக்சுவலாக நல்லா ஹையர் டெம்பரேச்சர்ஸ் கூட இருக்கும். வாட்டரை நம்மளால தொடவே முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு சூடு தண்ணி கூட நம்மளுக்கு டேப்லேருந்து வரும். ஏன் அந்த தண்ணி குடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட்லி நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், அந்த தண்ணியில் லெட் இருக்குது, அதனால குடிக்கக்கூடாது, அது உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ தண்ணியில் எப்படி லெட் வரும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நான் இதை பற்றின கொஞ்சம் விஷயங்கள் தேடி பார்க்கும் போது தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிது. ஸோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ தண்ணியில் எப்படி லெட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின எல்லா வீடுமே லெட் பைப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பிளம்பிங்காக. ஸோ லெட் பைப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு பைப் தான். அது கோல்டு வாட்டருக்கு நல்ல ஸ்டெபிலிட்டியான ஒரு பைப். ஆனால் ஹாட் வாட்டரோட பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அது ஸ்டேபிள் கிடையாது. ஹாட் வாட்டரோட அந்த லெட்டு ரியாக்ட் ஆகி அந்த வாட்டரில் லெட்டு லீச் ஆகுது. ஸோ அந்த வாட்டரை நம்ம கன்சியூம் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு தேவையில்லாத அதிக அமௌண்ட் ஆஃப் லெட்டு நம்ம உடம்புக்கு கிடைக்கிது. நம்மளுக்கு லெட் பாய்சனிங் ஆகி நம்ம உடம்புக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்னால் நிறைய இந்த லெட்டுனால நடந்திருக்கு. ஸோ ரீசன்ட் டைம்ஸில் கூட யூஎஸ் கவர்மெண்ட் இந்த மாதிரி லெட் பைப்ஸை யூஸ் பண்ணக்கூடாது ஹவுஸ் ஹோல்ட்ஸில். ஸோ இனிமேல் எல்லாமே அந்த லெட் பைப்ஸ் எல்லாத்தையும் மாற்றி நீங்கள் வேற ஆல்டர்னேட்டிவ் பைப்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்டர்னேட்டிவ் பைப்ஸ் பற்றி பார்ப்போம், லெட் பைப்ஸ் இல்லாமல். ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு வேறு டைப் ஆஃப் பைப்னா நம்மளுக்கு ஒரு பிளாஸ்டிக் பைப் ஞாபகம் வரும், இல்லைனா ஒரு மெட்டல் பைப் ஞாபகம் வரும். இப்போ பிளாஸ்டிக் பைப்புன்னு பார்த்தோன்னா ஜென்ரலாக பிவிசி பைப்ஸ் இருக்குது. ஆனால் அது நம்ம ஹாட் வாட்டருக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஹாட் டெம்பரேச்சர்ஸ் அதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, பிவிசி பைப்பே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி சிபிவிசி பைப்புன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பைப்பு பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பைப்பு. அதுக்கப்புறம் மெட்டல் பைப்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அயன் இருக்கு, அப்புறம் காப்பர் இருக்கு, கேல்வனைஸ்டு ஸ்டீல் இருக்கு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு மெட்டல்ல. இப்போ பிளாஸ்டிக் பைப்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்ம மணி எஃபிஷியண்டா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸா நம்ம ஒரு பிளாஸ்டிக் பைப்ஸ்க்கு தான் போவோம். அதுவும் ஹை டெம்பரேச்சர் வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம உடனே சிபிவிசி பைப்ஸ்க்கு தான் போவோம். ஸோ இந்த பைப்பை பத்தி நம்ம பேசலாம், சிபிவிசி பைப்ஸ். இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் இருக்கு, நம்ம ஓவன்லலாம் வைக்கக்கூடிய பிளாஸ்டிக் திங்ஸ் எல்லாம் கூட இருக்கு மைக்ரோவேவ் ஓவனில். ஆனால் அந்த இதை எடுத்துகிட்டு நம்மளால அடுப்பில் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஏன்னா அது ஒரு டெம்பரேச்சரில் அது உருகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி பைப்ஸ் என்ன தான் நம்ம டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு அதிகமான டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக அது கான்டாக்ட்லேயே இருந்துக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா
பிளாஸ்டிக் வந்து அந்த ஹாட் வாட்டரில் லீச் ஆகக்கூடிய தன்மைகள் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் வந்து ரொம்ப வருஷம் ஆக ஆக அந்த பிறுபிறுன்னு ஆகி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாகவும் நானோ பிளாஸ்டிக்ஸாகவும் அது வந்து அந்த தண்ணியில் வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு நானோ பிளாஸ்டிக்கெல்லாம் இருந்தால் விசிபிளாக கண்ணிலேயே தெரியாது. ஸோ அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடம்புக்குள்ளே போயிடும். ஆல்ரெடி நம்ம நிறைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம பாடியில் நிறைய கெமிக்கல் இன்டேக் ஆல்ரெடி நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவையில்லாத இந்த பிளாஸ்டிக் இன்டேக்கையும் எடுக்க தேவையில்லை. அதுக்காக தான் நம்ம வந்து ஹாட் வாட்டர் யூஎஸ்ல வர டேப்ல இருந்து வர ஹாட் வாட்டரை நம்ம கன்சியூம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை வேற யாருக்காகவும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.